ஒரு பெண்ணுக்கு தெரியாம திடீர்னு பண்ணி முதல்ல சொன்ன மாதிரி சமூக வலைதளத்துல ஒரு பிக்சர் வந்து ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல இருக்கு. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணணும், அந்த பொண்ணு எப்படி செக்யூர் பண்ணுவீங்க போலீஸ்? சேம் அதே மாதிரி தான் கம்ப்ளைண்ட் ஒன்று லான்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த யூஆர்எல்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த யூஆர்எல் நாங்கள் எடுப்போம். யூஆர்எல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எதில் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம், ட்விட்டர்லையா ஃபேஸ்புக்லையா அப்படின்னு. அது எல்லாமே பார்த்த பிறகு யார் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எந்த ஐடியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்போம். ஸோ அதை ஓஎஸ் ஐடி பண்ணும்போது அந்த ஐடி பற்றி தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஐடி வந்து யார் ஃபேக் ஐடியா இருந்தா ஃபேக் ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஏதோ கிரெடென்ஷியல் போட்டு தானே யூஸ் பண்ணியிருப்பான். எதர் இட் கேன் பி இமெயில் ஐடியா இருக்கட்டும், இல்லை மொபைல் நம்பரா. அந்த மொபைல் நம்பர் நீங்க சொன்ன மாதிரி டார்க் வெப்ல வாங்கினதா இருந்தா, டார்க் வெப்ல வாங்குற மாதிரி இருந்தால் இன்ஸ்டாகிராம்னு உங்களால் போடவே முடியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேட்டிக்காக அது டிசேபிள் பண்ணிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை, அந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கு. தென் டெம்ப் மெயில் யூஸ் பண்ணி, டெம்ப் மெயில்னு ஒன்று இருக்கு, டெம்பரவரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மெயில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெயில் ஐடி போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிரும். இப்போ இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கு, மற்றபடி ஃபேஸ்புக் ட்விட்டர்ல அதே அளவுக்கு சேம் அதே தான், எல்லாத்துக்கும் ஈக்குவல் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ ஒரு ஃபேக்கான ஒரு நம்பரோ ஃபேக்கான ஒரு ஐடியோ வச்சு அவன் அப்படி அப்லோட் பண்ண முடியாது இல்லைங்களா? சரி, இப்போ ஃபேஸ்புக்கில் எது இருக்குது, அது யாரும் கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணிட்டீங்க. அதே நபர் வேற டெலகிராம்லயோ அல்லது எதுலையாவதோ அதே போட்டோ பயன்படுத்தியிருந்தா அதை எப்படி நீங்க செக்யூர்? டெலகிராம் டார்க் வெப் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் 100% அனானமிட்டியா இருக்கிற ஒரு இதுதான். அந்த அந்த ஆப்ஷனை வந்து அவன் டிசேபிள் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் மொபைலை ட்ரேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஸோ நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா டைம் எடுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி டெலகிராம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் குரூப்ல தான் போகும். ஆனா இது வந்து சோஷியல் மீடியாஸ்ல போயிருச்சு அப்படின்னா ஓவரால் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் நாங்கள் சோஷியல் மீடியால இருக்கான்னு பார்த்துட்டு அதை டோட்டல் கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் டெலகிராம் அண்ட் டார்க் வெப்புக்குள்ளேயே வருவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அதை பாசிபிள் என்னங்கிறத இது பண்ணிட்டு இங்க முயற்சி பண்ணுவோம். டெலகிராம்ல கூட நம்ம ஏதாவது ஒரு பர்சன்டேஜ்ல முடிச்சிடலாம். ஆனா டார்க் வெப்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு லைவா நடக்கிற ஒரு ஃபோன் கால் அல்லது ஒரு வீடியோ கால் அதை ஒட்டு கேட்கறதுக்கு, அதை யாராவது தெஃப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. இப்போ ஹேக்கர்ஃபன் ஒரு டிவைஸ் இருக்கு. ஸோ அந்த டிவைஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க யார்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியும். அந்த டிவைஸை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, எங்கே வச்சு பயன்படுத்துவீங்க? அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர் கிட்ட வச்சு பயன்படுத்துவோம். அந்த டவருக்கு பக்கத்தில் ஏதாவது சரௌண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் வச்சு அந்த டிவைஸை பயன்படுத்தும். இப்போ நான் வந்து ஒரு டவர், இப்போ நான் ஒரு சிம் யூஸ் பண்ணுறேன், அந்த டவர் கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ராக் பண்ணிட முடியுமா? ஆமாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்பேன், என்ன கேரியர்னு பார்ப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் கேரியர் அப்படின்னா அந்த ஏர்டெல் டவருக்கு பக்கத்தில் இருந்து நான் அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு கிடைச்சாலே அது என்ன கேரியருங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப நம்ம நார்மல் கூகுள்ல போட்டாலே அது வந்து கிடைச்சிரும் என்ன கேரியர் அப்படின்னு. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த டிவைஸை யூஸ் பண்ணி டவர் கிட்ட நின்னோம் அப்படின்னா ஐஎம்எஸ்ஏ நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐஎம்எஸ்ஏ நம்பரை கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்க சிம் என்னால் க்ளோன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் உங்கள் சிம்மை என்னால் டோட்டலாக எடுக்க முடியும். ஓடிபிஸ் வருது எல்லாமே அந்த சிம்மை க்ளோன் பண்ணிட்டனாலே மொத்த ஆக்சஸ் எனக்கு கிடச்சிரும்ல. ஸோ ஓடிபிஸ் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ இன்னொருத்தர்கிட்ட பேசுறீங்க பார்த்தீங்களா, எது வழியாக பேசுறீங்க, எவ்வளோ நேரம் பேசுறீங்கிற மாதிரி கொண்டு என்னால் எடுக்க. இதுதான் போலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் போலீஸ் இல்லை. போலீஸ் வந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோடல் அப்படிங்கிற விஷயத்த கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நோடல் ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்டலுக்கு ஒன்று, வோடாஃபோனுக்கு ஒன்று, அண்ட் வேறு ஏதாவது சிம் ஜியோ இருக்குன்னா ஜியோக்கு ஒன்று நோடல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ பர்டிகுலர் டார்கெட் வந்து ஏர்டெல் சிம் யூஸ் பண்றானா ஏர்டெல் நோடல்ல போய் இவன் யார்கிட்ட என்ன பேசுறாங்கிறத கேட்டுட்டா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆனா டக்குன்னு யாரு கேட்டாலும் கொடுத்துட மாட்டாங்க. எஸ்பி சார் கையெழுத்து போட்டு அந்த கேஸோட சென்சிட்டிவிட்டி பொறுத்து தான் அவங்க வந்து கொடுப்பாங்க.